உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கத்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். பிரேஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற வசனம் ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது, புரோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரவேலுக்கு, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் கர்த்தர் புரோஜனமானதை தான் உனக்கு நான் சொல்கிறேன். புரோஜனமானதை, நீங்கள் நடக்க வேண்டிய வழி புரோஜனமானதை இல்லை உங்களை நடத்துகிற கர்த்தர். சில சமயத்தில் நம்ம சொல்லுவோம், ஐயோ எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு நம்ம புலம்புறதை பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் எல்லாமே நன்மைக்கு தான் செய்கிறாரு, புரோஜனமானதை தான் நமக்கு செய்கிறாரு. நம்மளே சில சமயத்தில் நம்மளே போய் எதனா ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வது, புரோஜனமில்லாத காரியத்தில் போய் ஈடுபடுத்தி கொள்வது, செய்கிறது. அப்புறம் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு நம்ம கேள்வி கேட்குறது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு காரியத்தில் உங்களுக்கு செய்கிறேன்னா அது எப்படிப்பட்டதுன்னா புரோஜனமானது தான் நான் செய்வேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நடக்க வேண்டிய வழி அதான். சங்கீதக்காரர் தாவீது கூட இப்படி தான் சொல்கிறாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சங்கீதம் 32வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது கர்த்தர் நம்மளுக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? புரோஜனமான வழியிலே நம்மளை நடத்துகிற தேவன். ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெபித்து பைபிள் படித்து நீங்கள் செயல்படும் போது புரோஜனமானதை உங்களுக்கு கற்றுத்தருவார். காட் பிளஸ் யூ.